இவர்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், தேவைப்பட்டா அடிப்பார், தேவைப்பட்டா கொள்கையில் உறுதியாக இருப்பார். மக்களும் இவர்கள் 1000 பிரச்சனை தான் இல்லை, பட்டியலின மக்களும் நமக்காக ஒரு தலைவன் இருக்காண்டா, இந்த பிரச்சனைனா எதிர்த்து கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்பான் அப்படின்னு. இதுதான் கட்சியை உயிரோட்டமாக வைக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே மெர்ஜ் ஆகி காங்கிரஸ் கதையாயிடும். காங்கிரஸ் 77களில் 70கள்லாம் பெரிய அளவில் 30% வச்சுருந்தாங்க. இவங்க ஓரளவுக்கு அப்புறம் எதிர்கட்சியாக வந்துடுவாங்க. ஆனால் ஆளுங்கட்சிக்கு இவங்க அடிக்கிற ஜாலரா இருக்குத, இவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குச்சு. நீங்கள் 91 96ல் 62 சீட்டுக்கிட்ட இருந்தாங்க. ஆனால் அது ஒரு எதிர்கட்சியாகவே செயல்படல. அதோடைய விளைவு என்னன்னா, அப்படி தேஞ்சி இன்னைக்கு 8%. இதுதான். அப்போ நீங்கள் நம்ம சொல்றது வந்து இவங்க மேலே உள்ள கோபமோ அவங்க மேலே உள்ள கோபமோ கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தேர்தலுக்கான தொகுதி உடன்பாட்டில் சேருவாங்க, வெளியில வந்துட்டு தேர்தல் முடிஞ்சோன்னா செயல்படுவாங்க. இப்போ என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த வேங்கை வயல் விவகாரத்துல பிரச்சனை வந்ததும் உடனடியா முதல் ஆளா களத்துக்கு போய் போராட்டம் நடத்துறாரு. சாம்சங் சொல்லிடுறேன். போராட்டம் நடத்துவதுல பல வகைகள் இருக்கு. சடங்கு பூர்வமான போராட்டங்கள் சொல்லுவாங்க. மார்க்சிஸ்டுகள் போராட்டத்தை தொடர்ச்சியா எடுத்துட்டு போன காலகட்டம் உண்டு. சடங்கு பூர்வமான போராட்ட காலமாக இருங்க. அப்போ நீங்க ஒரு போராட்டத்தை முடிவுக்கு, அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் தொடர்ச்சியா நடத்துறது தான் போராட்டம்.